எனக்கு வந்துருச்சு, உங்களுக்கு வந்த உடனே சொல்லுங்க. வந்துச்சு மேம். ஓகே மேம். சொல்லுடா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எளிய சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ பற்றிய கூற்றுக்கள்ல தவறானது எது? ஆப்ஷன் ஏ மேம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல் அடுக்குகளால் ஆனதுன்றது தப்பு. அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடுக்கை என்னன்னு சொல்லுவீங்க? கூட்டு எபிதீலியம் அல்லது காம்பவுண்ட் எபிதீலியம். கரெக்ட். நெக்ஸ்ட். இரத்த நாளங்கள் மற்றும் நுரையீரல்ல உள்ள காற்றுப்பை ஆல்வியோலைல இருக்கிற எபிதீலியல் திசு வகை என்னது? தட்டை எபிதீலியம் மேம். தட்டை ஸ்குவாமஸ் எபிதீலியம். கரெக்ட். ஏமா தட்டை எபிதீலியம் அங்க இருக்குது, வேற எதுவும் ஏன் அங்க இல்ல? இது இன்னுமே ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாடா வெறும் ஸ்குவாமஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, சிம்பிள் ஸ்குவாமஸ் அதுதான் மிக 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 சரியான வார்த்தை. ஏன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் ஸ்குவாமஸ் ஆயிடுச்சுன்னா அது இங்க வராது, புரியுதா? சிம்பிள் ஸ்குவாமஸ் தான் இங்க வரும். ஏன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தட்? என்ன ஃபங்க்ஷனுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் ஸ்குவாமஸ் இருக்குது? blood circulation. என்னப்பா? ஏர் டிஃப்யூஷன். எனக்கு கேட்கலாமா சரியா? சொல்லு ஒழுங்கா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கிறது. ஹெட்போன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன சொல்றாவ? எனக்கு அன்பரசு குரல் கரெக்டா கேக்குது. அன்பரசு சொல்லு. மேம் எனக்கே புரியலைங்க மேம் சொன்னது. உனக்கு புரியலையா? ஏர் சர்க்குலேஷனுக்கு இல்ல மேம். என்ன கலை அரசு? blood circulation ஏர் சர்க்குலேஷனுக்குலாம் இதாகும் மேம். இல்லடா, அதுக்காக இல்ல. அங்க எதுக்கு இருக்குன்னா ஆல்வியோலை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வில் பி ஈஸி, காற்று பரிமாற்றம் சுலபமாக நடைபெறுவதற்காக. இப்ப அங்கேயே ஒரு காம்பவுண்ட் இருந்ததுன்னு வையன், எவ்வளவு லேட் ஆகும். இங்க இருக்கிற காத்து பிளட்டுக்கு போய் பிளட்ல இருக்கிற CO2 திருப்பி இதுக்கு வந்து, அதனாலதான் காற்று பரிமாற்றத்துக்கு எளிமையா இருக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட். கனசதுர வடிவ எபிதீலியம் எதில் காணப்படுகிறது? ஆப்ஷன் பி மேம். PCT-ல காணப்படுது இல்லையா? எதுக்காக, என்னமா ஃபங்க்ஷனு? ஆனா இதுல கூட இருக்குமேடா, DCT-ல கூட கியூபாய்டல் இருக்குமே. இருக்கும்ல, அங்கேயும் உனக்கு செக்ரீஷன் அண்ட் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குதே. என்லைஸ் வளைவுல கூட உறிஞ்சி வெளியே அனுப்புறது, இது எல்லாமே கரெக்ட் தான்டா. சரியா? PCT DCT-ல ரெண்டுத்துலயுமே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் அளவுல இருக்கும். நெக்ஸ்ட். வயிறு மற்றும் குடல் போன்ற பகுதியில் உட்பூச்சாக அமைந்துள்ள எபிதீலியம் எது? ஆப்ஷன் சி மேம். வெரி குட். தூண் வடிவ எபிதீலியம். இங்க ஆக்சுவலா வயிறுல தூண் வடிவத்து மேல ஒரு ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல. சரியா? மைக்ரோவில்லைன்ற ஒரு ஸ்ட்ரக்சர், பிரஷ் பார்டர் எபிதீலியம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தூணுக்கு மேல உங்களுக்கு வேற யாரும் இப்படிப்பா இப்படி தூண் இருக்குதுன்னு சொன்னா இது போல தூண் தூணா இருக்கும். இந்த தூணுக்கு மேல உங்களுக்கு மைக்ரோவில்லைஸ் குட்டி குட்டியா இருக்கும். அப்படி இருந்தாதான் இவங்களால உறிஞ்ச முடியும். இப்படி பாக்குறதுக்கு பிரஷ் மாதிரி இருக்கும், அதனாலதான் இதுக்கு பேரு பிரஷ் பார்டர் எபிதீலியல் செல்ஸ். ஓகே, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போட்டுமா? இதுல எது நாளமுள்ள சுரப்பிகளால், நாளமுள்ளனா எக்ஸோக்ரைன்,
சுரக்கப்படுகிறது? மேற்கூறிய அனைத்தும் மேம். அனைத்தும் இல்லையா? குட். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றுள் நாளமில்லா சுரப்பிகள். இது ரொம்ப ஈஸி கொஸ்டின், ரொம்ப டைரக்ட். என்ன ஆன்சர்? ஹார்மோன். ஹார்மோன். நாளமுள்ள சுரப்பினா என்சைம் அந்த மாதிரி எல்லாம் சுரக்கும். நாளமில்லா சுரப்பி மட்டும்தான் ஹார்மோனை சுரக்கும். நெக்ஸ்ட், கூட்டு எபித்தீலியத்தின் முக்கிய பணிகள். காம்பவுண்ட் எபித்தீலியத்தோட ஃபங்க்ஷன்ல எது சேராது? டி மேம். ஆப்ஷன் டி. டி, சுரக்க முடியாது இல்லைங்களா? மற்றபடி ப்ரொடெக்ஷனு அந்த மாதிரிலாம் அதால கொடுக்க முடியும், பட் அதால சுரக்க முடியாது, செக்ரீட் பண்ண முடியாது. செக்ரீட் பண்ணணும்னா சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான் இருக்கணும். அருகருகே உள்ள செல்களை பிணைப்பதற்கு உதவும் சந்திப்பு எது? ஒட்டும் சந்திப்புகள் மேம். ஓகே, குட். வேற என்னென்ன சந்திப்புடா இருக்குது? 3 சந்திப்பு. என்னென்ன சந்திப்பு? டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், adhering ஜங்ஷன் இல்லையா? டைட், கேப், adhering. டைட் ஜங்ஷன் அப்படின்னா இது வழியா எதுவுமே லீக்கே ஆக முடியாது. adhering ஜங்ஷன்னா 2 பேரை ஒட்டுவாங்க, பக்கத்துல இருக்க 2 செல்லை ஒட்டி வச்சுக்குவாங்க, சரியா? டைட் ஜங்ஷன். கேப் ஜங்ஷன்னா இப்போ ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு ஏதாவது போகணும்ல, அது மாதிரி போறதுதான் கேப் ஜங்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட். கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மை அல்ல? எது உண்மை அல்ல? தசை நாண்கள், டெண்டன், மசில் வித் போன், கரெக்ட். லிகமெண்ட், போன் டு போன். அடர்வான, டென்ஸ் இல்லையா? டென்ஸ்ல கொலாஜன் இழைகள் வரிசையா தான் இருக்கும் இல்லையா? டென்ஸ். டென்ஸ் ஒழுங்கான, டென்ஸ் ரெகுலர்ல கரெக்டா தான் இருக்கும். டென்ஸ் இர்ரெகுலர்ல இருக்கும். சோ இதுதான் தப்பு, டி தான் தப்பு, சரியா? மத்த 3 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கு. நான் பாட்டுட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க இன்டராக்டே பண்ணல இந்த 9th கொஸ்டினுக்கு. 10th கேக்கலையா? ஒருவேளை வாய்ஸ் கேக்குது மேம். 10th ஆப்ஷன் ஏ மேம். சோ எலும்பு செல்களின் வெற்றிடம், அமைவிடமா? வெற்றிடம் அல்லது லாக்யூனே. ஓகே. நெக்ஸ்ட், கீழ்காண்பனவற்றுள் மென் தசைகளினால் ஆன உள்ளுறுப்பு எது? ஆப்ஷன் டி. எல்லாமே இல்லையா? ரத்த குழாய், இரைப்பு, எல்லா இடத்துலயுமே ஸ்மூத் மசில் இருக்குது. கிளர்ச்சியுறும் செல்கள் எவை? ஆப்ஷன் பி. நியூரான் இல்லையா? நியூரான். சோ நெஃப்ரான் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? கிட்னி. காண்ட்ரியோசைட் எங்க இருக்கும்? குருத்தெலும்பு. கார்டிலேஜ். கரெக்ட். ஆஸ்டியோசைட் எங்க இருக்கும்? போன். போன். சரியா? அப்ப கரெக்ட் வந்து நியூரான். நெக்ஸ்ட், நரம்பு மண்டலத்தின் மீதம் உள்ள பகுதியை ஆக்கிரமித்துள்ள செல்கள் டேஷ். ஆப்ஷன் சி மேம். ஆமா, நரம்புல நியூரான் தவிர மிச்சம் இருக்கிறவங்கள நம்ம நியூரோக்ளியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் நியூரோக்ளியல் செல்லுன்னு தெரியுமாடா உங்களுக்கு? படிச்சிருக்கிறீங்களா? இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க, படிச்சீங்கன்னா படிச்சீங்கன்னு சொல்லுங்க. இல்லைங்க மேம், படிச்சது இல்லைங்க. சரி, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 2018 நீட்ல கேட்டிருக்கிறாங்க நியூரோக்ளியல் செல்ஸ் பத்தி. சோ இங்க நான் எழுதுறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க நீங்க கூட கூட.
ஸோ நியூரோக்ளியல் செல்ஸ் அப்படின்னா சப்போர்ட்டிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். நியூரோக்ளியல் செல்ஸ் இஸ் ஆல்சோ நோன் as சப்போர்ட்டிங் செல். எதெல்லாம் நியூரோக்ளியல் செல்னா, நம்பர் 1 ஆஸ்ட்ரோசைட்ஸ். ஆஸ்ட்ரோசைட்ஸ் என்ன பண்ணும்னா அந்த நியூரானுக்கு நொரிஷ்மெண்ட் கொடுக்கும், நியூட்ரிஷன், சரிங்களா, அல்லது நொரிஷ்மெண்ட், உணவூட்டம். நியூரோக்ளியல்னா நியூரானுக்கு ஹெல்ப் பண்ற செல்லுன்னு அர்த்தம், ஆஸ்ட்ரோசைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோக்ளியல் செல்ஸ். மைக்ரோக்ளியல் என்ன வேலை பார்க்கும்னா ஸ்கேவெஞ்சர் மாதிரி. ஸ்கேவெஞ்சர்னா இந்த கூட்டி பெருக்கி தொடச்சி கிளீனா வைக்கிறாங்கல்ல, அது போல ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்தா அதை முழுங்கி கிளீனா வைக்கிறத தான் ஸ்கேவெஞ்சர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நீங்க வேணா இப்படி போட்டுக்கோங்க, ஃபேகோசைட்டோசிஸ். ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் முழுங்கிடுது, செல் ஸ்வாலோயிங் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஸ்வான் செல்ஸ். ஸ்வான் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன, இது உங்களுக்கு தெரியுமே. என்னது? ஸ்வான் செல் என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் மயலின் ஷிப். மயலின் உரைய வந்து இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணும், சரிங்களா. அடுத்தது ஆலிகோடென்ட்ரோசைட். ஆலிகோடென்ட்ரோசைட்டும் என்னதான் பண்ணும்னா ப்ரொடியூஸ் மயலின் ஷிப். இவங்க எல்லாரையும் தான் நம்ம நியூரோக்ளியல் செல்ஸ்ன்னு சொல்றோம். டக்கு 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 நோட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டீங்கன்னா டன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்து போட்டுமா? எஸ் மேம். ஓகே. எதன் வழியாக விரைந்து நரம்பு செல்கள் தூண்டப்பட்டோன்னு எதன் வழியாக விரைந்து போகுது? ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா மெம்பரேனா? ஓகே, ஆமா, இது பிளான்ட், இது இல்ல. கரெக்ட். நெக்ஸ்ட், கீழ்காணும் திசுக்களில் எந்த திசு இதயத்தில் காணப்படுகிறது? ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி, ஆமா, எல்லாமே இல்லையா. இதயத்துல ஹார்ட்ல பாத்தீங்கன்னா மெயினா கார்டியாக் மசில் இருக்குது, எபிதீலியம் இருக்குது, அண்ட் அதுக்கு சப்ளை பண்ற நர்வ்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கரெக்ட். கரப்பாம்பூச்சியை பத்தின தவறான கூற்று எதுனா? கைட்டின், எக்ஸோஸ்கெலிட்டன், கரெக்ட். ஸ்க்ளீரைடுகள் எனப்படும் கடினமான தட்டுக்கள் காணப்படுகின்றன, கரெக்ட். சிவப்பு நிறம் உடைய சொல்ல முடியாதுல்ல, சிகப்பு இல்ல அது, சரியா. டார்க் பிரவுன், டார்கிஷ் பிரவுன், அதனால அதான் தவறு. ஆர்த்தோடியல் மெம்பரேனு கனெக்ட் பண்ணி இருக்கும் ரெண்டு செக்மெண்ட், அதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சிமா. நெக்ஸ்ட், வாயுறுப்புகள் கரப்பான் பூச்சியில எப்படி காணப்படுது? ஆப்ஷன் பி. பி மேம். கடித்தல், பைட்டிங் அண்ட் சூவிங், கடித்தல் மற்றும் மெல்லும் வகை. நெக்ஸ்ட் 18. ஆப்ஷன் பி மேம். படகு வடிவத்துல இல்லையா, 7th செக்மெண்ட்ல படகு வடிவத்துல இருக்குது, கரெக்ட். பெண் கரப்பான் பூச்சியின் இனப்பெருக்க பையின் முன்பகுதியில் காணப்படும் சுரப்பி எது? ஆப்ஷன் டி மேம். வெரி குட், கொலாட்ரல், சரிங்களா. சோ மல்பிஜியன்ன்றது அப்ப என்னது?
அது வந்து நடுக்குடலும் பின்குடலும் இணைய இடத்துல இருக்குங்க. கழிவு நீக்க உறுப்பா செயல்படுது. வெரி குட். கழிவு நீக்க உறுப்பு. கொனோபோஃபைசிஸ் அப்படிங்கிறது என்னது? ஆண் இனப்பெருக்க துளை சுற்றி காணப்பட்டது. அதுக்கான ஒண்ணுதான். ஓகேவா? கிட்டத்தட்ட சூடோபெனிஸ் மாதிரி. கல்லீரல், லிவர் அது எல்லாருக்கும் தெரியும். இந்த கொலாட்ரல் கிளாண்ட் ஃபீமேலுக்கு காக்ரோச்ல கொலாட்ரல் கிளாண்ட் இருக்கு. சரி, இந்த கொலாட்ரல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்ன பிள்ளைங்களா? கொலாட்ரல் சுரப்பி இது ஆக்சுவலா. சரிங்களா? இந்த சுரப்பியோட ஃபங்க்ஷன் என்ன? தெரியலன்னா சொல்லுங்கடா. நீங்க அப்படியே அமைதியா இருக்க கூடாது. தெரியலங்க மேம், நீங்களே சொல்லிடுங்க. நானே சொல்லிட்டா? சோ இந்த கரப்பான்பூச்சியோட முட்டை பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரி பிரவுனா இருக்கும்ல, அந்த பிரவுன் முட்டை பார்த்திருக்கீங்களா? ஏய், பதில் சொல்லுங்கடா. கரப்பான்பூச்சி அந்த பிரவுன் முட்டை பார்த்திருக்கீங்களா? ஊத்திக்கேன்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. அந்த அந்த முட்டை, அந்த ஷெல் இருக்குல்ல, அந்த ஷெல்ல இந்த கொலாட்ரல் கிளாண்ட் தான் செக்ரேட் பண்ணும். சரியா? பார்த்தது இல்லையா யாராவது? கரப்பான்பூச்சி முட்டை அந்த ஷெல், அந்த ஷெல்லுக்கு பேரு ஊத்திக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெல்ல இந்த கொலாட்ரல் கிளாண்ட் தான் செக்ரேட் பண்ணும். சரியா? எஸ் மேம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முட்டை எப்படி இருக்கும். இதாம்பா, தெரியுதா? எஸ் மேம். இதுதான் அந்த முட்டை. அந்த முட்டைக்குள்ள இருந்து கரப்பாம்பூச்சி, இதெல்லாம் கரப்பாம்பூச்சி. அது நிறைய மால்டிங் ஸ்டேஜா மாறி மாறி எடுக்குதுல்ல, மெட்டமார்பஸ் ஆகிதான் நம்ம பாக்குற அடல்ட் காக்ரோச் பாக்குறோம். அது 13 மோல்டிங் ஸ்டேஜ் எடுக்கும். எடுத்த பிறகுதான் நம்ம பாக்குற காக்ரோச் மாதிரி இருக்கும். அதோட நிம்ஃப் குட்டி இப்படிதான் இருக்கும். இந்த ஷெல்ல செக்ரீட் பண்றதுதான் அந்த கொலாட்ரல் கிளாண்டோட வேலை. ஓகேவா? எஸ் மேம். கொலாட்ரல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 20. அந்த துளைகளுக்கு என்னமா பேரு? காக்ரோச்ல துளைகள், 10 துளைகள். வெரி குட், ஸ்பைரக்கல்ஸ். இந்த ஸ்பைரக்கல் வழியா தான் அவர் மூச்சே விடுவாரு. இந்த மாதிரி 10 துளைகள் இருக்கும் அதோட பாடியில சைடுல. சரி, கழிவு நீக்கத்திற்கு மல்பீஜியன் டிபியூல் உதவுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இது தவிர வேற யார் உதவுறாங்க? அனைத்தும் மேம். அனைத்தும். கொழுப்பு உறுப்புகள், நெஃப்ரோசைட், யூரிகோஸ் கிளாண்ட், மூணுமே வந்து உதவும். சரியா? நெக்ஸ்ட், எத்தனை ஒமட்டீடியாவை வச்சிருக்கோம் கரப்பாம்பூச்சியோட கண்ணு? காம்பவுண்ட் ஐ 2000. 2000. ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட், கரப்பான்பூச்சியோட ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை இனப்பெருக்க சுரப்பி ஆக்சஸரி கிளாண்டா எது செயல்படுது? எது செயல்படுது? வெரி குட், டி. காளான் வடிவ சுரப்பி தான் வந்து கரப்பான்பூச்சியில ஆக்சஸரி கிளாண்டா வேலை பார்க்குது. நெக்ஸ்ட், கரப்பான்பூச்சியின் ஒவ்வொரு அண்டகமும்
எத்தனை அண்டக்குழல்களால் ஆனது? Option C, ma'am. 8 இல்லையா? 8ஆல ஆயிருக்குது. குட். நெக்ஸ்ட் ஊத்திக்கா. இப்பதான் நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு அந்த ஊத்திக்கா கருமுட்டையோட கூடு. இத பத்தின தவறான கருத்து எது? தவறான கருத்து எதுமா? Fourth option, ma'am. என்னம்மா? Fourth option, ma'am. செம் ஆனா அது அப்படித்தானே இருக்குது. செம்பழுப்புன்னா என்னது? அடர் கருப்புல தானே இருக்குது இல்லையா? அடர் சிவப்பிலிருந்து கரும்பழுப்பு நிறம், மேம். ஓ ஓகே. அடர் சிவப்புல இருந்து கரும் பழுப்பா? ஓகே சரிம்மா. சோ அப்ப ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஆண் கரப்பான் பூச்சியில் எந்த பகுதியில் விந்துக்கள் சேமித்து வைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் டி மேம். டி டெஸ்டிஸ் இல்லையா? இந்த இந்த டெஸ்டிஸ்ல இருக்கிற ஸ்பெர்ம் வந்து அப்படியே ஒரு ஸ்பெர்மாலாம் ஃபீமேலுக்கு போவாது. அப்படியே ஒரு பண்டிலா தான் போகும். சரியா? ஸ்பெர்ம் பண்டில் ஒரு பால் ஆஃப் ஸ்பெர்மா தான் ஃபீமேலுக்கு போகும். ஃபீமேல் அதை எந்த பையில வாங்கி வச்சுக்கும்? அந்த வாங்கி வச்சுக்கிற பைக்கு என்ன பேரு? ஸ்பெர்மதீக்கா. வெரி குட். ஸ்பெர்மதீக்கா. சூப்பர்மா. சரியா? குட். அடுத்தது எந்த வகை திசு அதனுடைய அமைவிடத்தின் அடிப்படையில் சரியாக பொருந்தியுள்ளது? எது கரெக்டா இருக்குடா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. உள் உறுப்பு திசு. உள்ள பாத்தீங்கன்னா உணவு குடலோட சுவர் பகுதி இதுதான் இருக்கு இல்லையா? கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் 27க்கு ஏ ஆப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் கரப்பான் பூச்சியின் உடல் இருந்து வெளியேறும் நைட்ரஜன் கழிவு பொருள் என்னது? ஆப்ஷன் பி மேம். பி யூரியா. ஆக்சுவலா யூரிக் ஆசிட் தான் வரும்பா. ஆர்த்ரோபோடாலாம் வந்து இன்செக்ட் வெரைட்டி இல்லையா? நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட். ஒரே நிமிஷம் இருங்க. யூரிக் ஆசிட் தான்ப்பா கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து யூரிகோடெலிக். சரி, ஆனா யூரிக் ஆசிட்னு ஆப்ஷன்ல இல்லவே இல்லை. ஸோ நம்ம சார் கிட்ட சொல்லி நீங்க இதை மட்டும் யூரிக் ஆசிடா மாத்திக்கோங்க. சரியா? அதான் ரொம்ப பர்ஃபெக்ட். யூரியாவா வெளியேற்றாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய தண்ணி அவைலபிள் இருக்கிறவங்க அமோனியா. நம்மள மாதிரி டெரஸ்ட்ரியல் கொஞ்சம் தண்ணி கிடைக்கிறவங்க எல்லாம் யூரியா. இப்போ காக்ரோச்சு இவங்களுக்குலாம் ரொம்ப தண்ணி, பறவைகள் இவங்களுக்குலாம் தண்ணி ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். இன்செக்ட் அவங்கெல்லாம் நம்மளையும் தாண்டி யூரிக் ஆசிட். சரிங்களா? ஸோ நீங்க அந்த உங்க என்சிஆர்டி புக்லயே யூரிக் ஆசிட் தான் கொடுத்துருப்பாங்க. இது நீங்க மாத்திக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? ஏன்னா மாத்திக்கோங்கன்னு சொல்றதெல்லாம் மாத்துறீங்களா இல்லையா பசங்களா? அடுத்து டர்கா, ஸ்டர்னம் மற்றும் ப்ளூரா ஆகியவைகளை இணைப்பது எது? எதுமா? ஆப்ஷன் சி.
ஆர்த்ரோடியல் மெம்பரேன் கரெக்ட். சரியா? டக் ஆனா டோர்சலா வென்ட்ரலா? நான் கேக்குறது புரியுதா? டர்கா வந்து முன்பகுதியா பின்பகுதியா? டார்சல். ஸ்டர்னம் தான் வென்ட்ரல். ஓகேவா? சோ அதை இணைக்கிறது வந்து ஆர்த்ராய்டல் மெம்பரேன் கரெக்ட். நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடு. டெண்டான் ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூவா டெண்டானு? தப்பு தானே? எஸ் மேம். சொல்லுங்க. அப்ப எது ஆன்சர் கரெக்டானது? சி ஆப்ஷன். ஆப்ஷன் சி. சி ஏரியோலா தளர்வான லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஆனா அடிப்போஸும் வரலாம் இல்லடா? எஸ் மேம், ரெண்டுமே வருமே மேம். ரெண்டுமே வரும். ஆமா, ரெண்டுமே லூஸ்ல உண்டு உங்களுக்கு, ஏரியோலார் அண்ட் அடிப்போஸ். சரியா? அதனால பிசி மாத்திக்கோங்க. ரெண்டுத்துக்குமே மார்க் உங்களுக்கு. ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் क्वेश्चन 31. கோப்பை வடிவ செல்கள் எவற்றிலிருந்து மாறி இருக்கிறது? கோப்பை வடிவம் சரி. G8 என்னமா கோப்பைனா காப்லெட் செல்லா? எஸ் மேம். ஓகே. சோ வடிவ செல்கள் எதுல இருந்து மாடிஃபை ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. சோ என்ன வடிவம்? நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா? காலம்னார் எபிதீலியல் செல்ஸ், தூண் வடிவ எபிதீலியல் செல்கள் தான் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? தூண் வடிவத்துல இருந்து மாறுபட்டு இருக்கிறாங்க இவங்க. நெக்ஸ்ட் ப்ரூஸ் விளிம்பு நுண் வில்லைகளை கொண்ட கனசதுர வடிவ எபிதீலியம். பிரஷ் அது. ஓகே, ப்ரூஸ் இல்ல, பிரஷ் பார்டர் எபிதீலியம். இது பிரஷ்ன்னு மாத்திக்கோங்க. தமிழ்ல பிரஷ் ப்ரூஸ்ன்னு. ஏதாவது சொல்றீங்களாடா? பிரஷ் பார்டர் எபிதீலியம். சரியா? இது எங்கமா இருக்கும் பிரஷ்? இப்பதான் நான் சொன்னேன், பிரஷ் பார்டர் எபிதீலியம்னாலே அதோட ஃபங்க்ஷன் என்னவா தான் இருக்கும்? டேய், உறிஞ்சுதல் இல்லையா? அப்போ இதுல பார்த்து சொல்லுங்க, உறிஞ்சுதல் இங்க எங்க நடக்குது? நெப்ரானோட அண்மை சுருள். நெப்ரானோட அண்மை சுருள் நுண் குழல்கள். சரிங்களா? மீள் உறிஞ்சுதல், ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு அர்த்தம். பிரஷ் பார்டர் கியூபாய்டல் எபிதீலியல் செல்லு எங்க இருக்குன்னா நெப்ரானோட அண்மை சுருள் நுண் குழல்கள்ல இருக்குது. ஓகேவா? கிளியரா? ஆப்ஷன் டி வராதா மேம்? குடலின் உட்படலமாடா. அங்க வந்து காலம்னர்னு இப்பதானே மேடம் சொல்லி கொடுத்தேன். சொன்னமா இல்லையா? கனசதுர வடிவம் அங்க கிடையாது. அங்கேயும் ஆனா ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன் தான். ஆனா அங்க என்ன வடிவம்? தூண் வடிவம். சரியா? இங்க என்ன வடிவம்? அதுதான் உனக்கு அங்க டிஃபரன்ஸ். கனசதுர வடிவம் ரீஅப்சார்ப்ஷனுக்கும், தூண் வடிவம் வெறும் அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷனுக்கும் பயன்படும். சரியா? இதெல்லாம் தான்டா மைன்யூட் டீடைல். நம்ம படிக்கும் போது இதெல்லாம் தான் நுணுக்கமா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? வடிவத்தை வச்சு பார்க்கணும். அடுத்தது 33. செல் கட்டமைப்பை அதன் சிறப்பம்சங்களோடு பொருத்துக. எந்த ஆப்ஷன்டா? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு கீழே போய் நம்ம பாத்துக்கலாம். ஏக்கு நேரா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இறுக்கமான சந்திப்பு, டைட் ஜங்ஷன்னா லீக்கே ஆகக்கூடாது, கசிவே வரக்கூடாது. அப்ப ஏக்கு நேரா 3 ஆப்ஷன். சோ ஏக்கு நேரா 3 எத்தனை ஆப்ஷன்ல கொடுத்திருக்கான்?
ஒண்ணுத்துலதான் கொடுத்துருக்கான். அப்ப எடுத்தோன்னா அதை அடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். சரியா? சும்மா மத்தது ஜஸ்ட் இதை வச்சு கண்டுபிடிங்க. பிக்கு நேரா 1 கரெக்டா இருக்கா, சிக்கு நேரா 4, டிக்கு நேரா 2 இருக்கான்னு. திருப்பி உட்காந்து ஒன்னொன்னையும் இப்படி படிச்சுட்டு இங்க 4 படிச்சு 4 படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? குட். நெக்ஸ்ட் 34. வாய் முதல் தொடங்கும் சரியான வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் மேம். எத்தனாவதுரா? ஆப்ஷன் ஏ. சோ ஃபேரிங்ஸ், உணவு முன்குழல், தீனி பைனா கிராப், அரவை பைனா கிசார்டு, அரைக்கிறதுக்கு பயன்படும், பல்லு போல இருக்கும். தீனி பை எதுக்குன்னா ஸ்டோர் த ஃபுட். அப்புறம் பின் செருங்குடல், பெருங்குடல், மலக்குடல். கரெக்ட். சரியா? குட். நெக்ஸ்ட் 35. எந்த பண்புகள் மூலம் கண்டறியலாம் ஆணு பெண்ணுன்னு? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கு இவ்வளவு யோசிக்கவே கூடாது. டி மேம். ஆப்ஷன் டி ஏனல் ஸ்டைல். யாருக்கு இருக்கும், யாருக்கு இருக்காது? பெண் கரப்பாம்பூச்சிக்கு இருக்கு மேம். ஆமா, பெண் கரப்பாம்பூச்சிக்கு இருக்காது. இருக்காது. சரியா? நம்ம அங்க மீன்ல படிச்சீங்கல்ல கிளாஸ் பர்சன் ஸ்டைல், அதுக்கு இன்னொரு பேரு காடல் ஸ்டைல். ஒரு வாட்டி காடல் ஸ்டைல்னு கேட்டான், அதனால கரெக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி மலைப்புழை இதையெல்லாம் நார்த் இந்தியன் சொல்லுவானான்றது கொஞ்சம் டவுட் தான். உங்களுக்கு மாத்தி சொல்லும் பொழுது இன்கேஸ் சொல்லிட்டானா வெல் அண்ட் குட், அப்படி சொல்லல அப்படின்னும் பொழுது நீங்க கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேரு ஏனல் ஸ்டைல் ஆர் காடல் ஸ்டைல். இது மேலுக்கு மட்டும்தான் இருக்கும், ஃபீமேலுக்கு இருக்காது. கிளியராடா? முடிச்சிட்டோம். இதோட 11th ஜுவாலஜி நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். நேத்து ஆரம்பிச்சோம், இன்னைக்கு முடிச்சிட்டோம். கேக்கல மேம். சந்தோஷமா? சந்தோஷமா?